இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நிறைய சத்துக்கள் நிறைஞ்ச முருங்கைக்கீரை பொடி. இது இட்லி தோசை கூட சாதத்து கூட கலந்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கீரை சாப்பிடாத குழந்தைங்கள கூட இது போல் இட்லி பொடி போல் செய்து கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் கூட கீரையோட வாசனையே இருக்காது. வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேனை வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ண வேண்டாம். இப்போ எல்லா பொருட்களையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணிக்கலாம். 50 கிராம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 50 கிராம் வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதோட துவரம்பருப்பும் இதே அளவு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 3/4 கப்பு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன், இதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். ஸ்டவ்வை மிதமான சூட்டில் வச்சுட்டு இது நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. கைவிடாமல் கொஞ்சம் நேரத்துக்கு வறுத்து விடும்போது நல்லா கலர் மாறி வரும், நல்லா வாசனையும் வரும். இப்போ பாருங்கள், நல்லா கலர் மாறி வந்துருச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடணும். அதே பேனில் முருங்கைக்கீரையை வறுத்துக்கலாம். அதுக்கு நான் ஒரு கட்டு முருங்கைக்கீரை எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணி ஆஞ்சிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் காய வச்சுருந்தேன். இந்த அளவுக்கு நல்லா மொறுமொறுப்பாக காய வச்சுருக்கணும். இப்போது இந்த பேனில் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த கீரையை எடுத்துகிட்டு இது போல் நுணுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா வறுபட்டுருக்கணும், நல்லா நுணுங்கி வரணும். இப்போது இதையும் அந்த வறுத்தது கூடவே சேர்த்துக்கலாம். அதே பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 2 துண்டு பெருங்காயம் சேர்க்குறேன். இதை நல்லா பொரிய விட்டுக்கணும். இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் 25 கிராம் காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெயில் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. மிளகாய் கொஞ்சம் கலர் மாறி வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். இப்போ மிளகாய் ஓரளவு கலர் மாதிரி வந்துருச்சு. இது கூடவே 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் சீரகமும் சேர்த்துட்டு திரும்பவும் இதை நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போது இதில் 1 ஸ்பூன் எள்ளு சேர்க்குறேன். நீங்கள் கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு துண்டு புளி எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இந்த எள்ளு சேர்க்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறணும். இதெல்லாம் சேர்ந்து நல்லா வறுபட்டதும் ஒரு 10-15 பூண்டு பல் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கணும். இப்போது இது எல்லாமே சேர்ந்து நல்லா வறுபட்டுடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சதோடு இதை சேர்த்துட்டு நல்லா ஆற விட்டுறணும். அதுக்கப்புறம் இதை நம்ம அரைச்சிக்கலாம். இப்போது நல்லா ஆறிடுச்சு. ஈரம் இல்லாத மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு வறுத்த கருவேப்பிலை சேர்க்குறேன். நம்ம கருவேப்பிலை வறுத்தது ஸ்கிப் ஆகிடுச்சு. நீங்கள் கருவேப்பிலையை வறுத்துட்டு நல்லா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்ச எல்லா பொருட்களையுமே இதில் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் கல்லுப்பு சேர்க்குறேன். சேர்த்துட்டு இது நல்லா அரைச்சிக்கணும். இப்போது நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். அரைச்சிட்டு ஒரு முறை உப்பு சரி பார்த்துக்கோங்க. அப்படியே உப்பு பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட முருங்கைக்கீரை பொடி தயாராகிடுச்சு. இது சாதத்தோடு கலந்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசை கூடவும் தொட்டு சாப்பிட்லாம். இதில் அதிக சத்துக்களும் இருக்குது. டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் இருக்குது. கீரை பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு இது போல் செய்து கொடுக்கும்போது ஈஸியாக கீரை சாப்பிட வச்சிடலாம். இதில் இந்த கீரையோட வாசனை கொஞ்சம் கூட இருக்காது. சாதாரணமாக நம்ம இட்லி பொடி செய்கிறது போலவே தான் இருக்கும். இது போல் செய்து கொடுத்தா வீட்டில் உள்ள எல்லோருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.